இன்றைக்கி நான் விட்டமின் டி பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் டிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையான ஒரு விட்டமின். அது அந்த டிங்கிறது இது வந்து சன்லைட்டில் கிடைக்கும் யூஸ்வலாக. அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 6-7 மணிக்கு வந்து உங்களுக்கு இளம் வெயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் போய் நின்றோன்னா கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு சப்போஸ் இது விட்டமின் டி வந்து உடம்புல கம்மியாக இருந்ததுன்னா போன்லாம் வந்து உள்ளே பயங்கரமாக வலிக்கும். அது வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு டெஸ்ட்டு விட்டமின் டி டெஸ்ட்டுன்னே இருக்குது உங்களுக்கு. அது எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். விட்டமின் டிங்கிறது வந்து நம்மளுக்கு போனுக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது. அதாவது உச்சி வெயிலில் போய் நிற்கக்கூடாதுங்க. அதாவது இளம் வெயிலில் போய் நிற்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்னு வந்து நல்லா வந்து க்ளோவாகும். அப்புறம் நம்ம வந்து இதை தவிர வந்து போனுக்கு தேவையான ஃபுட்டு, அதாவது முட்டை, கீரை, பால், அப்புறம் தக்காளி, இந்த மாதிரி வந்து சாப்பாடுகள்லாம் சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கால்சியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும்போது வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும், வலியெல்லாம் இருக்காது. இந்த போனில் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கிறதுனால தான் வந்து சீக்கிரமாக ஃப்ராக்சர் ஆகிறது, அப்புறம் வந்து வீக்காகிறது, அதெல்லாம் வந்து நடக்குது. சப்போஸ் நம்மளுக்கு சாப்பாடில் இருக்கிற கால்சியம்லாம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரோட அட்வைஸோடு நம்ம வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். போனை வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதே வந்து போன் தான். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.